ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறதால நமக்கு கரண்ட் பில் கம்மியாகுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் எலக்ட்ரிக்கலை பற்றி பேசிக்கான விஷயத்திலிருந்து முழுமையாக கற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெபிளைசர்னால் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெபிளைசர்னாலே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுற ஒரு சாதனம்னு மனசில் வச்சுக்கணும். அதாவது உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு 290 வாட்ஸ் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜை பார்த்திங்கன்னா 170 வோல்ட்டு, 180 வோல்ட்டு, சில டைமில் 250 வோல்ட்டு கூட மேலே கீழேன்னு வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் சீக்கிரமாகவே ரிப்பேர் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெபிளைசரில் அவுட்புட்டில் 220 வோல்ட்டுன்னு எழுதியிருந்தால் அது கண்டினியூஸாக எந்த ஒரு நேரத்துலையும் 220 வோல்ட்டு மட்டும்தான் அவுட்புட் தந்துட்டுருக்கோம். இன்னும் சுருக்கமாக ஸ்டெபிளைசருடைய யூசேஜை பற்றி சொல்லணுன்னா, ஒரு மின்சாதன பொருளோட ஆயுள் அதிகரிக்குது. ரெண்டாவது, மின்சாதன பொருளில் ஏற்படும் மின்கோளாறுகளிலிருந்து அந்த பொருளை பாதுகாக்குது. மூணாவது, ஓவர்லோடு ப்ரொடெக்ஷனும் தருது. நாலாவது, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்லேயும் ஒரே வோல்டேஜை நமக்கு கொடுக்குது. சரி, ஓகே, இப்போ முக்கியமான நம்ம டாப்பிக்கு போவோம். அதாவது ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறதால கரண்ட் செலவு கம்மியாகுமா இல்லை அதிகமாகுமா? அதிகமாக தாங்க ஆகும். காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, 220 வாட்ஸ் உள்ள ஒரு டிவி எடுத்துக்கிட்டோம்னா 180 வோல்ட்டு அவுட்புட் சப்ளை வரக்கூடிய ஒரு ஸ்டெபிளைசரை அதில் கனெக்ட் பண்ணி இருந்தால் அதில் யூஸ் பண்ணும்போது 1.22 ஆம்ஸ் கரண்ட்டு அதுக்கு செலவாகும். அதுவே 220 வோல்ட்டு அவுட்புட் வர ஸ்டெபிளைசரை நம்ம அந்த டிவிக்கு யூஸ் பண்ணோன்னா 1 ஆம்ஸ் கரண்ட்டு தான் இழுக்கும். அதனால் நமக்கு கரண்ட்டு கம்மி ஆகிறது கிடையாது. சரி, அப்போ ஸ்டெபிளைசர்னால் கரண்ட் பில் அதிகமாகுமா அப்படின்னிங்கன்னா ஆமாம் தான் சொல்லணும். ஏன்னா எப்போவும் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட் பில்லு கம்மியாகும், வோல்டேஜ் கம்மியானால் கரண்ட் பில் அதிகமாகும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெபிளைசரில் டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபையர், கண்ட்ரோல் சர்க்யூட்டுன்னு சில பொருட்களால் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டெபிளைசர் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கிற பொருள்களில் சில கரண்ட் லாஸ் ஏற்படும். அதனால் நமக்கு கரண்ட் பில் அதிகமாகுது. எல்லா ஸ்டெபிளைசர்லேயும் இது மாதிரி லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில நல்ல பிராண்டு உள்ள ஸ்டெபிளைசர்களில் கரண்ட் பில்லு அதிகமாகிறது கிடையாது. அப்போனா அந்த ஸ்டெபிளைசரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய எஃபிஷியன்சியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது மார்க்கெட்டில் சுமாரான ஸ்டெபிளைசர் கிடைக்குது. அதனுடைய எஃபிஷியன்சி எடுத்து பார்த்தோம்னா 60%லேருந்து 70-75% எஃபிஷியன்சி கொண்டதாக தான் இருக்கும். அதே நீங்கள் நல்ல பிராண்டடான நல்ல ஒரு ஸ்டெபிளைசர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 80%லேருந்து 90% உள்ள எஃபிஷியன்சி உள்ள நல்ல ஒரு ஸ்டெபிளைசராக இருக்கும். இந்த எஃபிஷியன்சியை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, ஒரு மாதம் நமக்கு 100 யூனிட் கரண்ட் பில் வருதுன்னு வச்சுப்போம். அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு கூட ஒரு ஸ்டெபிளைசரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது 90% எஃபிஷியன்சி கொண்டதாக இருந்ததுன்னா நமக்கு அதில் 10% கரண்ட் லாஸ் ஏற்படும். அதனால் நமக்கு அடுத்த மாதம் பில்லு 110 யூனிட்டு வரும். இதே நீங்கள் லோக்கல் பிராண்டான ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் 60% தான் எஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதே ஃப்ரிட்ஜை ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டெபிளைசர்னால் 40% கரண்ட் லாஸ் அந்த ஸ்டெபிளைசர் மூலமாக ஏற்பட்டதுனால உங்களுக்கு அடுத்த மாதம் 140 யூனிட் ஏற்படும். அதனால் நம்ம தரமான நல்ல ஸ்டெபிளைசர் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரண்ட் லாஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எலக்ட்ரிக்கல் ஆர்வமுள்ள நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, பாய் நண்பர்களே. உங்களுடைய நேரங்களை யூஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய வீடியோவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர், ஒரு லைக். வாங்க கற்போம், கற்பிப்போம்.